கேட்காது, கரெக்டா ப்ரொடியூசரை தான். படம் நல்லா இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த க்ரோர்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதை பற்றி ஐ நாட் போதர்ட் அபவுட் இட். படம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நான் போடலை. லிஸ்ட் அது அது எனக்கு அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறது இல்லை. நான் ஐ எம் கோயிங் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். அதே மாதிரி சார் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னாவே எல்லா அந்த மாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், நீங்க நினைச்ச ஏஆர் படம் ஆகட்டும், எல்லா படத்துக்குமே தமிழ்ல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரொம்ப சந்தோஷம், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் படங்கள் நிறைய பார்ப்பேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் இருந்த நிறைய தெலுங்கு படங்கள் பார்ப்பேன். ஹிந்தி படங்களும் இந்த மாதிரி DD1 DD2லலாம் அந்த டைம் சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன். இப்போ யூஸ்வலாக அங்கே கேரளாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. எந்த லாங்குவேஜ் ஆனாலும் படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன். அப்போது அது அப்போது எனக்கு இது புதுசாக தெரியல. இது சினிமா இஸ் விஷுவல், அதுக்கு விஷுவல் லாங்குவேஜ் தான், லாங்குவேஜ் பேரியர் இல்லை. இப்போது எஸ்பெஷலி இப்போது ஆஃப்டர் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இடையில இருந்த அந்த லைன் பிளர் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு லைனே இல்லை. எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் அது டப் பண்ணி எல்லா லாங்குவேஜுக்கும் போகிறீங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ண முடியுது. அது ரொம்ப சந்தோஷம்தான். அது அந்த காலிவுட், டாலிவுட், மாலிவுட், அந்த சாண்டல்வுட் அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ ஒரு இந்தியன் சினிமான்னு சொல்கிற அளவுக்கு அந்த லைன் பிளர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.